வங்கதேசத்தில் நடந்தாலும் புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்தியா என்ன செய்ய போகுது அப்படின்னு தொடர்ந்து மோடி அரசின் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படின்றது வந்து அண்டை நாடுகளுடன் அவங்க ஒரு நல்லுறவை அவங்களால ஏற்படுத்த முடியல அப்படின்னு. இந்தியா ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தபோது கூட தலைமை தாங்கிற இடத்துக்கு இருந்து இப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப வலுவாக இருக்கிற இடத்தில் நம்ம அண்டை நாடுகளுடன் நம்மளால சுமூக உறவோடு இருக்க முடியல அப்படின்றப்ப அடுத்த கட்டம் இந்தியா என்ன செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கே. அதாவது இந்த இந்தியாவை பொறுத்தவரையும் நீங்க இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே அண்டை நாடுகள் எல்லாமே சிறிய நாடுகள். இந்த எல்லா சிறிய நாடுகளிலுமே ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அவர்கள் இந்தியாவை இந்தியாவின் மிகப்பெரிய நாடு, அவங்கள் நினைத்தால் அவங்களது நாட்டை அவங்க அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதனால அடிப்படையில ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இந்தியா மீது அவர்களுக்கு இருக்கு, எல்லா நாட்டிலையும். அதனால நேபாளோ இலங்கையோ மாலத்தீவோ பங்களாதேஷோ இதுல நீங்க அந்த நாட்டுக்கு சென்றீர்கள் என்றால் உங்களை ஏர்போர்ட்ல அவங்க ரிசீவ் பண்ற விதமே எப்படி இருக்குங்கிறத பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு டாக்கால அந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டது. ஸோ இது அடிப்படை, இது அவங்களுடைய சைக்காலஜி. ஓகே, நம்ம அதை போய் ஏன் அந்த சைக்காலஜி ரைட்டா தப்பாங்கிறத விட நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுல தான் இப்போ இதா இருக்கணும். ஷேக் ஹசீனாவை பொறுத்தவரையில் அவங்க பல விதத்துல இந்தியாவுக்கு ஆதரவாக அந்த குறிப்பாக யூபிஏ ரிஜிம் இருக்கும் பொழுது கூட அப்போ மியான்மரோடு நம்மளுக்கு அவ்வளவு உறவுகள் அவ்வளவு சரியாக இல்லை. ஸோ அதனால இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்ற தீவிரவாதிகளை அவங்க இவங்களுடைய உதவி மூலமாக மியான்மர்லேருந்து பிடித்து கொடுத்தாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா கூட இருக்கு. ஓகே, எனிவே ஷேக் ஹசீனாக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு இமேஜ் உண்டு. அந்த இமேஜ் ஓகே. காலிதாஸ் ஜியாவுக்கு ப்ரோ இந்தியா இல்லை. ஏன்னா அவங்க காலிதாஸ் ஜியாவா இருக்கட்டும், அவங்களுடைய கணவர் ஜியாவுர் ரஹ்மானாக இருக்கட்டும், அவங்க இந்தியாவோட அவ்வளவு நட்புறவை கொள்ளலை. ரொம்ப மிக நெருக்கமான ஒரு நட்புறவை கொள்ளலை. இன்ஃபேக்ட் அவங்க காளிதாஸ் ஜியா 2001 6 வரை இருந்த பொழுது வாஜ்பாய் அதாவது ஏசியன் ஹைவே ஒன்று போடணும் அதெல்லாம் சொன்னாரு. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கு நாங்க என்ன செய்யணுமோ உங்களுக்கு செய்யறோம்னா சொன்னாரு. பட் அவங்க அதை கேட்கல. எதுவே ஸோ இப்போ வரப்போகின்ற ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது முழுமையாக இந்தியாவிற்கு எதிரான ஒரு இதுவா இருப்பாங்களா, அப்படி இருக்க முடியுமா? அதாவது நீங்க நெய்பரா இருக்கிறதுல அடுத்த விஷயம் அது ஒண்ணு இருக்கு. நீங்க எவ்வளவு இப்போ கோத்தபயா பத்தி சொன்னாரு, பட் மஹிந்த ராஜபக்ஷ ஓடல, கோத்தபயா தான் ஓடி போனாரு. ஓகே, மஹிந்த அங்கேதான் இருந்தாரு, இலங்கையில தான் இருந்தாரு. பட் ஈவன் கோத்தபயா கூட ஒரு இந்தியாவுடன் மிகப்பெரிய நட்புறவை கொள்ளலைன்னா கூட அவரும் இந்தியாவுக்கு சில சமயத்துல செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயமோ இதுவோ அவங்களுக்கும் வந்தது. ஓகே, அது கமர்ஷியலா அது இல்லாட்டா அவருடைய நாட்டுக்கு நலனுக்காக பட்டாரா இல்லாட்டா ஏதோ ஒண்ணு. பட் எனிவே நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த காம்ப்ரமைசஸ் அவங்க அண்டை நாடுகளும் அப்பொழுது செய்ய வேண்டியிருக்கு. ஓகே, ஆனா இப்போ ராமகிருஷ்ணன், இப்ப நீங்க சொல்வது மாதிரி சிறு நாடுகள் வளர்ந்த நாடுகளை ஒரு அச்சத்துடன் பார்க்கிற தன்மை, அங்க இருக்கிற மக்கள் பார்க்கிற தன்மை இருக்கு. புவிசார் அரசியல்ல மணி அவர்கள் சொல்ற மாதிரி 2 பெரும் நாடுகள் அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் தான் புவிசார் அரசியல்ல எல்லா பக்கமும் இப்ப தெற்காசியாவில தீர்மானிச்சிட்டு இருக்கிறப்ப அங்கு வைத்த விமர்சனம்ன்றது இந்திய அரசு மக்களுடன் நல்லுறவோடு இருக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சியோடு மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது அங்க இருக்கிற மக்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அதாவது உங்களுக்கு நான் வளர்ந்த நாடுகள் சொல்றதை விட பெரிய நாடு இந்தியா ஒரு பூகோள ரீதியில மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாடு. கம்பேர் டு நீங்க மாலத்தீவு, இலங்கை, நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஓகே, ஸோ அதனால நான் மிகப்பெரிய நாடு. ஓகே, பூகோள ரீதியில் அவ்வளவுதான் நான் சொன்னேன். வளர்ந்த நாடு என்று நான் சொல்லல. ஓகே, நம்பர் 2, நீங்க சொன்ன இந்த கொஸ்டின் இப்போ அதாவது கரெக்ட். நம்ம மக்கள் டு மக்கள், அதாவது அந்த ட்ராக் 2 அப்ரோச் சொல்றாங்க, அதுதான் சிறப்பானது, அதுதான் நீங்க வச்சிருக்கணும் அதெல்லாம் சொல்றாங்க. ரைட்டு. பட் அப்போ அடிப்படையில அரசுலேருந்து அரசு அதுவும் ஒரு நல்லுறவு இருக்கும் பொழுதுதான் இதுவும் நடைபெறுது. ஓகே, இப்ப நீங்க ஏன் பாகிஸ்தானோட ட்ராக் 2 அப்ரோச் வச்சுட்டா
சிறப்பா செய்யலாமே அப்படின்னும் கேட்கலாம் நீங்க. ஓகே, இன்ஃபேக்ட் சில சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸோட இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஓகே, அது ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, பட் அது நம்ம அடிக்கடி பாகிஸ்தானும் இந்தியாவும் கிரிக்கெட் மேட்சுகளோ மற்ற ஹாக்கி மேட்சுகளோ அதிகமாக நடைபெறுமே ஆனால் ஒரு விதத்துல வெளியுறவு அந்த கொள்கையிலும் மாற்றங்கள் வரலாம். ஓகே, ஆனால் அது வந்து அது ஏதோ ஒரு விதிவிலக்காக அப்பப்போ இது நிகழ்றதாக தான் இருக்கு. சோ நீங்க மக்களுக்கு மக்கள் நீங்க எப்படி வச்சுப்பீங்க? அதுக்கு ஒரு அரசு என்கின்ற ஒரு அமைப்பு வேண்டி இருக்கிறது. பேசலாம். அதனால நீங்க சொல்ற மாதிரி அது, அதாவது அந்த விமர்சனம் வந்து சரியானதுதான். அதுல இருக்கிற சிக்கல்களை கோடிட்டு காண்பிக்கிறீங்க. சிக்கல்கள் அது வந்து மக்கள் டு மக்கள் எப்படி செய்வீங்க?